மாவட்டம் கே சோழங்கநல்லூரில் விஜயநகர மன்னர்கள் காலத்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலை மறுகட்டமைப்பு செய்ய கிராம மக்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். 400 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் இந்த கோவில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஒருகால பூஜை திட்டத்தில் உள்ள இந்த கோவிலை சீரமைக்க 2011இல் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் மனு அளிக்கப்பட்டது. சிதிலமடைந்துள்ள இந்த கோவிலுக்கு அருகிலேயே அரசு பள்ளியும் இருக்கிறது. மாணவர்கள் இந்த கோவில் அருகே விளையாடும் நிலையில் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. பழங்கால கற்களை வரிசைப்படுத்தி பழமை மாறாமல் கற்களாலேயே சீரமைப்பு பணிகள் நடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் சூழலில் இருக்கும் கோவிலை உரிய நிதி ஒதுக்கி சீரமைத்து குடமுழக்கு நடத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக இறுதி உத்தரவு பிறப்பிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது திமுக எம்பி கதிர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது தாமோதரன் விமலா என்ற தம்பதியர் வீட்டில் நடத்திய சோதனையில் 11 கோடியே 48 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். இந்த பணம் கதிர் ஆனந்திற்கு சொந்தமானது என கூறி அவருக்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்தது. மேலும் மே 31ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும்படி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து கதிர் ஆனந்த் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. எந்த ஆதாரமும் இல்லாமல் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கதிர் ஆனந்த் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி மே 31ஆம் தேதி மனுதாரர் அல்லது அவருடைய வழக்கறிஞர் விசாரணை அதிகாரி முன் ஆஜராக கூறி எந்த இறுதி உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் உத்தரவிட்டார். திமுக ஆட்சியில் எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழை ஆட்சி மொழியாக்கிட அரும்பாடுபட்டு வருவதோடு தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்து தமிழுக்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தமிழறிஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 35 விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழறிஞர்களுக்கான கனவு இல்ல திட்டம், தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை, அயலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள், குரல் முற்றோறுதல் திட்டம், தமிழ்கூடல் திட்டம், தீரா காதல் திருக்குறள் திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக தமிழில் மொழிபெயர்த்திட 5 கோடி ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும், இதேபோன்று 5 கோடி ரூபாயில் தந்தை பெரியாரின் நூல்களை மின்னூல் பதிப்புகளாக தயாரித்திட உத்தரவிட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அயலக தமிழர் தின விழா, கணியன் பூங்குன்றனார் நினைவு தூண், 2025இல் 2ஆம் உலக தமிழ்ச் செம்மொழி மாநாடு என எண்ணற்ற தமிழ் பணி திட்டங்களை நிறைவேற்றி உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் நெஞ்சத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பீடு தொகையை வழங்குவதை தவிர்க்கும் வகையில் அந்நிறுவனங்கள் தெளிவற்ற முறையில் நிபந்தனைகளை குறிப்பிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி மாரடைப்பால் கணவர் உயிரிழந்ததை அடுத்து தனியார் வங்கியில் ஏற்கனவே கட்டி வந்த காப்பீட்டு தொகையை வழங்க கோரி மனைவி லட்சுமி என்பவர் விண்ணப்பித்துள்ளார். ஆனால் மரணத்துக்கான காரணம் காப்பீட்டில் வராது என கூறி தனியார் வங்கி லட்சுமியின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட லட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொரோனா காலத்தில் மரணமடைந்ததால் பிரேத பரிசோதனை செய்யவில்லை எனவும் சென்னை திருவேற்காடு நகராட்சி அளித்த சான்றிதழில் லட்சுமியின் கணவர் மாரடைப்பால் மரணமடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என மனுதாரர் வாதம் முன்வைக்கப்பட்டது. காப்பீடு நிறுவனங்கள் பற்றி தனிநபர்களுக்கு சட்ட அறிவு இருக்காது என தெரிவித்த நீதிமன்றம் இதை பயன்படுத்தி காப்பீட்டு தொகையை வழங்குவதை வேண்டுமென்றே புறக்கணித்து விடுவதாக கருத்து தெரிவித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரர் லட்சுமிக்கு 4 வாரங்களில் காப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அவதூறு பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மதத்தவருக்கு பொதுவாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா என்றும், பாபர் மசூதி சம்பவத்தின் போது வன்முறைக்கு இடமளிக்காமல் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக திகழச் செய்தவர் ஜெயலலிதா எனவும் தெரிவித்துள்ளார்.
திருக்கோயில்களில் அன்னதான திட்டம், பள்ளிவாசல்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டம், ஜெருசலம் சென்று வர நிதி உதவி என அனைத்து மதங்களை சேர்ந்த மக்களை பாதுகாப்பதிலும் அவர்களின் நம்பிக்கைகளை மதித்து போற்றுவதிலும் உறுதியாக இருந்தவர் ஜெயலலிதா என்று கூறியுள்ளார். தனது சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நோக்கிலும் மறைந்த ஜெயலலிதாவை இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று அண்ணாமலை பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என ஜெயக்குமார் கூறியுள்ளார். நெல்லையில் மர்மமான